எல்லாருக்கும் வணக்கம். இதழில சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, நல்லா வெயில் காயுது, வெயில் காலமா வந்துருச்சு. இப்போ வந்து வத்தெல்லாம் போட்டு அப்படியே எடுத்து ரெடி பண்ணி டப்பால வச்சுக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் மொட்டை மாடி வேற இருக்கு, நம்மளுக்கு சூப்பரா இருக்கு, ஜம்முன்னு போட்டு வச்சுக்கலாம். அதனால அப்படியே போடுறோம் வீடியோவா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் வாங்க அதை அப்படியே வீடியோவா எடுத்து பார்த்துக்கலாம். நான் வந்து ஜவ்வரிசியில வந்து தக்காளி வத்தல் ஒன்று, புதினா வத்தல் ஒன்று, 2 போட்டு வச்சுக்கலாம். 2 வடகை போட்டு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். செய்யும் போது ஃபிளேவரா செஞ்சு வச்சா சாப்பிட நல்லா இருக்கும்ல. அதனால 2 விதமா செய்யலான்ட்டு அதுக்கு வந்து நான் ஒரு 1/2 கிலோ ஜவ்வரிசி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். பெரிய ஜவ்வரிசி, இது வந்து மாவு ஜவ்வரிசி, அது வாங்கணும். லைலான் ஜவ்வரிசி வாங்கிட போறீங்க. அப்புறம் ஒரு 1/4 கிலோ வந்து அரிசி மாவு, பச்சரிசி மாவு, ரெடிமேட் மாவு வந்து நம்ம வீட்டில் அரைச்சி இடியாப்பு மாவு வச்சிருப்போம்ல, அந்த மாவே தான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த ஜவ்வரிசி முதல்ல மிக்சியில் அரைச்சிக்கலாமா? நல்லா மழை அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இதில் அரைக்கலனால மிஷினில் கொடுத்து அரைக்கலாம் இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அரைச்சி வச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக தானே செய்கிறேன், அதனால மிக்சிலே அரைச்சிக்கலான்ட்டு. ஐயோ, நான் ஜவ்வரிசி அரைச்சிட்டிங்களாம்மா? அரைச்சிட்டே இருக்கேன். பயங்கரமா அரைச்சிருக்கீங்கம்மா. பெரிய ஜார்ல சரியா அரையில, இப்படி ஆகிடுச்சு கிச்சனு. அப்படிதான் இருக்கும். ஜவ்வரிசி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். நல்லா மழை அரையில, மிக்சியில கொஞ்சம் குறைதான் தான் இருக்குது. ஆனா அது காசும் போது அது வெந்துடும், அதனால பரவாயில்லன்னு வச்சுக்கிட்டேன். இங்க பாருங்க, இப்ப குக்கர் வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா இந்த குக்கர் எங்க அம்மா எட்டவே எட்டாது. இந்த குக்கர்ல வந்து தண்ணி ஊத்திக்கலாம். நாம இதை வைக்கும் போதே சொன்னோமா, இதுல வைக்காதீங்க, வீடியோ எடுக்கவும் கஷ்டமா இருக்கும், உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். நான் பாருங்க இப்ப வீடியோ இப்படி எட்டி, நானே ஹைட், ஆனா நானே எட்டி காட்டுறேன் வீடியோ. இதுல காசுனா பத்தாது. சரி, இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா கீழே எல்லாம் மேல எல்லாம் தெரிக்காம இருக்கும் இல்லையா, அதனால தான் நான் பெருசு வச்சிருக்கேன். இப்ப எடுத்து கொடுத்தாங்க மேல இருந்து. தண்ணி கொதிக்கட்டும். இப்போ வந்து தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள நம்ம 2 ஃபிளேவர் செய்ய போறோம். ஒன்று தக்காளி ஃபிளேவர், ஒன்று புதினாவும் கொத்தமல்லியும் வச்சு ஒரு ஃபிளேவர், அப்புறம் ஒயிட்டா ஒன்று தனியா, அதை அப்படியே ஊத்திக்கலாம். இதான் செய்ய போறோம். இதெல்லாம் முதல்ல அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இதுக்கு வந்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும், ஒரு கைப்பிடி புதினா, ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். கொத்தமல்லிக்கு நீங்க நிறைய புதினாவை போட்டீங்கன்னா ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும், அதனால கொஞ்சம் கொத்தமல்லியும் பச்சை மிளகாய் போட்டா நல்லா இருக்கும். தக்காளிக்கு பிளெயினா தான் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் கலந்துக்கலாம். சரிங்களா? இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த 2 ஃபிளேவருக்கு அரைச்சி எடுத்துட்டேன். இன்னமும் ஒலை கொதிக்கல. ஒலை கொதிக்க கொஞ்சம் நேரம் ஆகும். கொதிக்கிட்டோம். என்ன பண்றீங்க? வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். என்ன இது மூட்டை முச்சில கட்டு வந்திருக்கீங்க? பாப்பா பால்வடி போயிட்டு வரா தெரியுமா? பால்வடிக்கு போல. அந்தம்மா முட்டை வாங்கிட்டு வராங்க. அந்தம்மா முட்டை கொடுப்பாங்க, வாரத்துல 3 முட்டை. அந்த அம்மா சைஸ்க்கே இருக்கும். இன்னைக்கு பெருசா இருக்குப்பா முட்டை வீடியோல காட்டும்போது. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிறீங்க. பாப்பாக்கு மருந்து போட்டீங்களா? போட்டாங்களா? என்னமா கொடுத்தாங்க அந்த ஆயா உங்களுக்கு? சிக்கை என்ன கொடுத்தாங்க? பாப்பாக்கு மருந்து கொடுத்தாங்களா? எப்படி போட்டாங்க மருந்து? எங்க போட்டாங்க பாப்பாங்க? வாயில போட்டாங்களா? என்ன அப்புறம் கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? என்ன சொன்னாங்கப்பா? போட்டாங்களா பாப்பாக்கு மருந்து? போட மாட்டாங்களா? பாப்பாவும் மட்டும் தான் கூட்டுவாங்க, எல்லாம் அம்மாவே பேசிடுவாங்க. விட்டமின் ஏ. இப்ப எல்லாரும் ஆமா, குழந்தைங்க ஒரு வயசாமா 1.5 வயசா? ஒரு வயசு 5 வயசுக்குள்ள. அப்ப குழந்தைங்களுக்குலாம் இந்த விட்டமின் ஏ மருந்து வந்து பால்வடியிலயோ சுகாதார ஹாஸ்பிட்டல்லயோ போடுறாங்க. யாருன்னா சின்ன குழந்தைங்க வச்சிருந்தீங்கன்னா மறக்காம போய் போடுங்க. கண்டிப்பா நம்ம 28 ஆமா பாக்குறவங்க உங்களுக்கு ஒரு வேலை தெரிஞ்சவங்க இருந்தாலும் ஷேர் பண்ணி அவங்களையும் போட சொல்லுங்க. சரிங்களா? ஒலை கொதிக்குது. இங்க பாத்தீங்களா, இந்த கொதிக்கிற ஒலை தண்ணியில இருந்து கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து அந்த சுடுதண்ணிலேயே கொஞ்சம் பெருங்காயத்தை போட்டுற கரையும். இங்க பாருங்க, அந்த சுடுதண்ணியில இந்த பெருங்காயத்தை போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒலை கொதிச்சிச்சு இல்லையா? இப்போ இதுல வந்து தேவையான கல்லு பள்ளி போட்டுக்கலாம். நம்ம காசு போற மாவுக்கு எவ்வளவோ, பத்தெல்லாம் கூட 2வது மேல போட்டுக்கலாம். இப்போ நான் திட்டமா தான் போட்டுட்டேன். இதுக்கே இருக்கட்டும். அதுக்குள்ள இந்த மாவெல்லாம் கரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அரிசி மாவு, ஏன் ஜவ்வரிசி மாவையும் கொட்டிக்கிறேன். கொட்டிட்டு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். தண்ணி கம்மியா இருக்கு, ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். உண்டை இல்லாமல் கலந்துக்கலாம். அப்போ தான் நம்ம ஊற்றினோம்னா கரெக்டாக வரும். அதில் பத்தெல்லாம் மேலே கூட சுடு தண்ணி ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா உண்டை உடச்செல்லாம் இப்படி கரைச்சிக்கிட்ட மாவு மாதிரி நம்ம தோசை மாவு ஊற்றுலாம், அந்த பதத்துக்கு வச்சுருக்கேன். இப்போ ஒலை கொதிக்குது இல்லையா, அதில் தூக்கி ஊற்றிக்கலாம். எது மாதிரி நின்று அதுக்கு அந்த குண்டா வச்சிருக்கே கூடாதுமா நீங்க. நான் என்ன பண்ணேன், நான் இதை என்ன ஊற்றிட்டு நம்ம கலரிக்கினே ஊற்றணும், அப்போ தான் உண்டை இல்லாமல் வரும். பார்த்து மற்ற எரிக்க போகுது. கரெக்டாக தான் இருக்குது தண்ணி. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் பத்தலாம் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இது வரைக்கும் கரெக்டாக தான் இருக்கு. நான் வச்ச அளவு உப்பு மட்டும் பார்த்துக்கலாமா கொஞ்சோண்டு? நான் கிச்சன் மேலே தான் ஏறி நிற்கணும். உப்பு இன்னும் கொஞ்சம் போடணும். உப்பு கையோட போட்டுறேன். ஒரு ஸ்பூன் போடுறேன். இப்போ ஒரு ஸ்பூன், ஒரு 1.25 ஸ்பூன் போதும். ரொம்ப அதிகமாகிட்டெல்லாம் வத்தல் சாப்பிட முடியாது, நல்லா இருக்காது. திக்காவது பார்த்தீங்களா? வேக வேக திக்காயிடுச்சு பார்த்தீங்களா? இன்னும் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இன்னும் தண்ணி ஊற்றுறேன்.
எங்கள் அம்மா நார்மல் டேஸில் வந்து இந்த மாதிரி கிச்சன் மேலே உட்காந்தா என்னை அப்படி திட்டுவாங்க. சாமி தானே இப்படி உட்காரலாமா, அறிவு இருக்கா உனக்கு, அப்படி ஒரு நான் கேஷுவலாக உட்காருவேன். சரி அம்மா சமைக்கிறாங்களே, இன்னைக்கு பாருங்க நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், எங்கள் அம்மா எவ்வளோ கம்முன்னு இருக்காங்க. வேற வழி நான் எடுத்து தான் அவனை இது உட்காந்து என்னால் எவ்வளோ நேரம் நான் எட்டிகிட்டு இருக்கிறது, கால் வலிக்குது பாருங்க. எங்கள் அம்மா சேரை வச்சிட்டாங்க. அது டபுள் சத்தம் கேட்டுது நான் நிற்கும் போதே. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலாமா, கொஞ்சம் அந்த சுடுதண்ணியில கிட்டல போட்டு வச்சிருக்கேன். பாருங்க இவ்வளவு திக்கா இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். ஏன்னா ஆறுன மறுபடியும் திக்காயிடும். அதனாலதான் சுடுதண்ணியா ஊத்திக்கணும். பச்சை தண்ணி ஊத்தினா மறுபடியும் தண்ணி விட்ட மாதிரி ஆயிடும். என்னம்மா நான் கூட கொஞ்சம் தான் வர மொத்தம் இவ்வளோ வத்தல் வந்துருக்கு. இது காஞ்ச உடனே கொஞ்சமாயிடும். ஏறிக்கிட்டே இருக்கு குண்டான்ல, மேல குறையவே மாட்டுது. அதுக்குதான் நான் சொன்னேன் சௌமியா அந்த குண்டான வைங்கம்மா, குண்டான வைங்கம்மா என்ன சண்டை போட்டுட்டு இருந்தா அகலமா இருக்கும். இப்ப நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த பெருங்காயத்தை ஊத்திக்கிறேன் அதுல. இப்ப வந்து கொஞ்சம் இது சேர்த்துக்கலாம், ஜீரகம். காமனா எல்லாத்துக்குமே தேவையான அளவுக்கு சேர்த்துப்போம், போதும். பத்தல்லாம் நம்ம அப்புறம் கூட போட்டுக்கலாம், முதல்ல இதை கலந்துப்போம். இப்ப வந்து இதை நம்ம அந்த தக்காளிக்கும் புதினாக்கும் சேர்க்கணும் இல்லைங்களா, அதனால 2 கிலோத்துல தனித்தனியா கொஞ்சம் மாத்திக்கலாம். ஜீரகம் பாத்துமா போதில்ல, போதும் ரொம்பிடுச்சு. இப்போ வந்து புதினாவையும் தக்காளி கலந்துக்கலாம். நான் புதினாவை ஊத்திட்டேன் அதுல. இப்போ இதுல வந்து தக்காளி ஊத்திக்கிறேன். ஊத்தி ரெண்டுத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இது மேலேயே ஊத்துனாலே அந்த மாவு சூடா இருக்குல்ல, அந்த சூட்லயே வெந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன மேலே ஊத்துறமே நினைக்கலாம் வேண்டாம் நீங்க. மாவு அவ்வளவு சூடா இருக்கு இல்லையா, அதோட ஊத்தும் போது இந்த புதினாவும் மேலே ஊத்தினாதான் ஃபிளேவரும் வேற நல்லா இருக்கும். அது பாருங்க இந்த கிரீன் கலந்துட்டேன். கிரீன்ல வந்து அரைக்கும் போதே பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கேன், அதனால அதுல காரம் வந்துடும். இப்போ வந்து தக்காளின்றதுனால சிகப்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு காரம் நீங்கள் நிறைய வேணாலும் போட்டுக்கோங்க. நான் திட்டமாக தான் போட்டுட்டேன். ஏன்னா எப்படியும் வத்தல் பொரிச்சா நம்ம வீட்டு வாத்தும் சாப்பிடும். அந்த மாதிரி கொடுக்க முடியாது, சொல்ல முடியாது. நம்ம சண்டை போட்டு சாப்பிடுவாங்க அப்பளம்னா. இதில் வந்து நம்ம வந்து கலர் எதுவுமே போடல, ஃபுட் கலர் எதுவுமே அப்படியே தான் வந்து வர வச்சிருக்கோம். அதனால கலருமே தேவையில்லை, கலராக வந்துடும் அழகாக வத்தலையுமே. இப்போ இந்த வெள்ளைக்கு வந்து ஃபுல்லாக வந்து காஞ்ச மிளகாய் பொடியாக அரைச்சி வச்சிருக்கேன், மிக்சியில் போட்டு பொடியாக ஒன்றும் அதிகமாக. அதை போட்டு கலந்துக்கலாம். கூட வந்து கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்துக்கிறேன், நல்லாயிருக்கும். அங்கங்கே மிளகு வாசனை வரும்போது பிடிக்கும் போது வாசனையாக இருக்கும். சாரி, இங்கே வந்து ஜன்னல் இங்கே இருக்கனால வண்டி போகிற சவுண்டெல்லாம் கேட்குது, அதனால சவுண்டு இல்லை. பெரிய கரண்டி ஆயிடுமா, லாங் கரண்டி. அம்மா என்னுடைய வேலை ஒரே வேலை தான்மா, ஃபோன் வச்சுட்டு இருக்கேன். நிறைய வேலை வாங்குறீங்கம்மா. சரிங்க பாஸ், அவ்வளோதான். எல்லாத்தையும் கலந்தாச்சு. இப்போ நம்ம மேலே போய் ஊற்றிடலாம். கீழே ஊற்ற போறீங்க? ஆமாம். எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டோம். நாங்கள் மட்டும் வரல, குடும்பத்தையும் வேற தூக்கின்னு வந்துட்டோம். வத்தல் போடணும்ல, இவ்வளோ வத்தல் யாரால ஒண்டியே போட முடியும். அதான் சுபாஷ் மட்டும் தான் மிஸ்ஸிங். ஏன்னா பாப்பா பார்த்துட்டு இருக்கான், வேலை செய்கிறான். அவனும் பட்டி மிஸ்ஸிங், அவங்கள மட்டும் கீழே விட்டு வந்துருக்கும். நான் புடவையை நினச்சி இந்த ரேஷன் புடவை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நினச்சிட்டு போட்டால் தான் நல்லா சீக்கிரமாக காயும், ஒட்டவும் நல்லாயிருக்கும். இது வந்து கலர் புடவை போட்டுக்கிறதுனால பச்சை கலரையும் சிகப்பு கலர் இதில் போடலாம். ஏன்னா இதில் கரை பிடிச்சா தெரியாது. வெள்ளை கலரில் வந்து வெள்ளை கலர் வேட்டியில் வந்து வெள்ளை கலர் கஞ்சி ஊற்றிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸில் ஊற்றிக்கோங்க. நான் திட்டமாக ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் அப்படி இது காஞ்ச உடனே நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிடும். அதனால் ஒரே லெவலாக ஊற்றிக்கோங்க, அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த பக்கம் அண்ணி ஊற்றுறா. இவ்வளோ பொறுமையாக ஊற்றுனா நாளைக்கு தான் ஊற்றி முடிக்கும் போலையே. ஆயா நீங்கள் இன்னொரு கரண்டி எடுத்துக்கோங்க. இன்னொரு கரண்டி எடுத்து இந்த பக்கம் வந்துடுங்க. அது ஒயிட்டு. அம்மா ஒயிட்டுமே பச்சை கலரில் ஆயிடுச்சேம்மா. ஒருமா பச்சை கலரில் இருக்குது. அதெல்லாம் ஆயிடுக்காது. ஊற்றுங்க. நல்ல வேலை நான் ஃபோன் வச்சுருக்கிறதுனால நின்றுட்டு. இல்லைம்மா ஃபுல்லாக காட்டணும்மா. சாரிம்மா, காட்டணும்மா வீடியோக்கு. கொஞ்ச நேரம் பொறுத்து காட்டலாம். வாங்க மேடம். ஊற்றுங்க. இது நான் சுட்டது, நீ சுட்டது ஞாபகம் வச்சுக்கோங்க. சாப்பிடும்போது நம்மளும் ஊற்றலாம். அம்மா நல்லா இருக்குமா சவுண்டு? அம்மா இது ஓகேவா, கரெக்டாக இருக்கா? இன்னும் மெலிசா ஊற்றிருக்கு, இன்னும் கொஞ்சம் ஊற்று. காஞ்சவொன்னு இன்னும் மெலிசாயிடும். அம்மா இது ஓகேவா? ஊற்றி பார்த்து சொல்லுங்க. சீலாம் சொல்லக்கூடாது. அழகியே ஊத்திரி அழகியே. ஓம்மா நிஜமாவே கேட்குறேம்மா, ஓகேவா? ரெட் ஃப்ளேவரும் காலி, க்ரீன் ஃப்ளேவரும் காலி. ஆனால் வரும்போது நிறைய வரும்னு நினச்சேன். கடகடன்னு போட்டோம்ல. பார்த்தீங்கன்னா நான் எழுந்தோன்னே பறக்குது எல்லாம். இந்த பாருமா, கீழே இருக்க துணி காஞ்சே போச்சுமா.
நம்ம வெள்ளையும் தனியா போடலான்னு பிளான் பண்ணோம். இதுலயே பத்தல, இவ்ளோ துணி இருக்கு. அதனால வெள்ளையும் இதுலயே ஊத்திடலாம். இதுலயே பத்தல, என்ன பத்தல? இது இடம் இன்னும் ஃபுல் ஆகல, இன்னும் நிறைய ஸ்பேஸ் இருக்கு. சரி, ஏன் வேஸ்ட் பண்ணணும்? இதுலயே வெள்ளையே போட்டுடலாம் ஒரு வழியா. ஆமா, அது குண்டா ஃபுல்லா இருக்கிறத பார்த்தா இந்த புடவை பத்தாதுன்னு நினைச்சிட்டேன். என்ன ஒரு கொடுமைன்னா அம்மா கீழே இருந்து வரும்போது வேட்டியை வேற நினைச்சிட்டேன். பரவாயில்ல, இன்னும் இப்போ நல்லா இருக்குல்ல, ஜாலியா வத்தல் போடுறது கும்பல மேல. இல்லம்மா, எனக்கு ஜாலியா இருக்கு. வெயில்ல தீஞ்சு போயிடுவோம் போல. அப்படி ஒரு வெயில். அப்படி எம்ஜிஆர் கலர்ல மின்னுவாங்க இந்த அம்மா. அப்படி இல்லம்மா, எனக்கு இப்பெல்லாம் வெயில்ல போறது பயப்படுறதே எதுக்கு தெரியுமா? முடி வெடி போட்டுருந்தீங்களா? ஆஹா, வெயில் பட்டா விழுந்துரும் வாடாமலர் அவ. அப்படிலாம் இல்ல, முடி வெடி போட்டு தரையில. நீங்க 2 நாளா கேர் ஆகுது நின்றீங்களே. நீங்க பேசக்கூடாது. ஹெல்த் ப்ராப்ளம், ஹெல்த் இஷ்யூ. நீங்க பேசக்கூடாது. மாடு மாடுங்கிறீங்க. சரி மகளே, என் ஃபேன்ஸ்லாம் இல்லை, அதனால எனக்கு கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் திட்டிக்கலாம். அசிங்கமால இப்படிலாம் பேச உனக்கு. உங்களுக்கு தான் ஃபேன்ஸ் இருக்காங்க, உங்களை தான் ஒன்றா சொல்லிட்டு அம்மாவை திட்டாதீங்க சௌமின்னு வாங்க. என்னெல்லாம் யார் கேட்க போறா? ஊத்துறீனா வீடியோ எடுத்து வச்சுருங்க. ஊத்துறீ இல்லைம்மா, நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒன்று கூட வத்தல் மாதிரி எல்லாம் இட்லி மாதிரி ஊற்றி வச்சுக்கிறீங்க. இது 5 நாள் நாங்கள் காய வைக்கணும் போலயே. அடிக்கிற வெயில் எவ்வளோ தடியாக ஊற்றிருக்காங்க எங்க பாருங்க. ஆயா தெரியாம பண்ணிட்டாங்க விடு. ஆயா வண்ணியும் இல்லை, நீங்கள் பாருங்க அப்படி ரொம்ப மெலிசா ஊற்றுறீங்க. அது காஞ்சோன்னு மெலிசாயிடு. பைத்தியக்காரி சொல்லுங்க. மாடு பைத்தியக்காரி என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க. சரி ஊத்துறி பாத்துக்கிறேன். ஷோ பேசுங்கம்மா. பாருங்கன்னா அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பீங்க. ஜவ்வரிசில எவ்வளோ வத்தல் போட்டுருக்கோம் பாத்தீங்களா? ஆமா, இதை வேற நாங்க ஒரே நாள்ல பொரிச்சு சாப்பிட்டு காலி பண்ணோம். மருமக சொல்லிருக்கிறேன். ஏன்னா அப்பள பைத்தியம் ஆம்படியான மாதிரியே. இது அப்பளமே இல்லையே. வத்தலாம் அப்பளம் ஒண்ணுதான். அப்பளம் வேற, வத்தல் வேற. சரி, தெரியலன்னா தெரியல சொல்லுங்க. அறிவாளின்னு எல்லாரும் சொல்லுங்க சரிங்களா? வத்தல் காமிக்கலாம். இது என்ன வத்தல்? டொமேட்டோ. இது ஒயிட். இது அது மின்ட். ஆமா, வீடியோவில் யாருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அம்மா. கேட்டு நெக்கில் அவனுக்கு வத்தல் சப்பையாயிடுச்சு. ஏமா? ஏன்னா அங்கேருந்து இங்கே பிளேஸ் மாற்றிட்டாங்க, நிழல் வேற ஆரம்பிச்சிருச்சு கிட்ட. சரி, வெயிலில் போடுவோமே. நாங்கள் தூக்கிட்டு வந்தோம் பாருங்க, எல்லாம் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிச்சு. இங்கே ஒரு குண்டா விடுமா? இதோ வரேன். நல்லா காயிட்டோம். காஞ்சதுக்கு அப்புறம் காமிக்கிறேன் மறுபடியும் சரிங்களா? நேற்று போட்டோம் வத்தல். நேற்று ஒரு 2 மணிக்கு போட்டோம். காயில சரியா அப்படியே விட்டுட்டு மூடி போட்டு மேலே துணியெல்லாம் போட்டு கல் வச்சுட்டு மொட்டை மாடியில் யாரும் வரமாட்டாங்க. காஞ்சிருக்கு. கொஞ்சம் கனமா ஊற்றினது மட்டும் தான் காயில தான் இங்கெல்லாம் கொஞ்சம். அதுவும் எல்லாமே நேற்று துணி போட்டோன்னே இந்த மிருத்திகா பொண்ணு மேலே ஏறி பரதநாட்டியம் ஆடின்னு இருந்தா. அதெல்லாம் அப்படியே பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. ஒத்த குடுக்கணும் இந்த பொண்ணு. சரி, இப்போ இது காஞ்சதெல்லாம் எடுத்துக்கலாம் நம்ம. இது இப்படியே எடுத்தால் வராது பாருங்க, எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதை திருப்பிட்டு இந்த பக்கமாக தண்ணி தெளித்து ஊற போட்டு தான் எடுக்கணும். ஊற போட்டால் தான் பிச்சு எடுக்கும்போது நல்லா ஊற ஃப்ரீயாக. பாருங்க, தண்ணி தெளித்தோடனே அப்படியே தூக்கிக்கிட்டு வந்துடும் அழகாக. காஞ்சிருக்கிறதுனால மெதுவாக உடையாமல் எடுங்க, அப்போ தான் ரவுண்டாக வரும். இல்லைன்னா இதை மறுபடியும் காய வைக்கணும். நம்ம எடுத்து துணியிலேருந்து முதல்ல எடுத்துட்டு கரெக்டாக மறுபடியும் இதை நம்ம வெயிலில் காய வைக்கணும். இதை வந்துருச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் இது நல்லா காய வைக்கணும் மறுபடியும். கொடுங்க. பின்னாடி இருக்க ஈரெல்லாம் போகிறதுக்காக அகைன் காய இன்னும் நல்லா காய வைக்கணும். இன்னும் 2 நாள் இதுக்கப்புறம் காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாம். வந்துருச்சு பாருங்க அழகாக ரவுண்டா. தண்ணி தெளிச்சா மட்டும்தான் ஒரு இது. இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு பார்க்கலாமா? புடவையிலேருந்து தண்ணி தெளிச்சு எடுத்து இப்போ திருப்பி போட்டேன் வெள்ளை துணி. இது நல்லா காயணும், ஒரு 2 நாளாச்சும் காயணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நிறைய இருந்தாமல் இந்த சுருங்கிடுச்சு. சொன்னல பார்க்கதான் நிறைய குறைஞ்சிரும். சரி, இப்போ இது நல்லா காஞ்சோன்னா காமிச்சிக்கலாம். போது பார்க்கலாம். இங்கே பாருங்க, நம்ம போட்ட வத்தல் மொத்தம் நல்லா காய வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு நைட்டு ஒரு பகல் தான் காய வச்சேன், காஞ்சிருச்சு. துணியிலேருந்து எடுத்து ஒரு நாள் காய வச்சேன், நல்லாவே காஞ்சிருச்சு. சூப்பராக அது பாருங்க, அப்படியே புடன்னு உடையுது பாருங்க. நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அப்பளத்தை பொரிச்சு எடுத்துக்கலாம் வாங்க. எண்ணெய் முதல்ல காய வச்சு வச்சுட்டேன். இப்போ வத்தலை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாமா? சரிங்களா? சூப்பராக நல்லா பெருசாக வருது வத்தல். இது தக்காளியில் போட்டோம்ல அது. இது அடுத்து கொத்தமல்லி புதினால போட்டோம்ல அது போடலாமா? இது கொத்தமல்லி புதினால போட்டது. பிளெயினா போட்டோம்ல அது. இங்க பாருங்க, சூப்பரா கலர் கலரா நம்ம ஃபுட் கலர் போடாமலே இருக்கிறத வச்சு கலர் கலரா பொரிச்சாச்சு. இவ்வளவு சூப்பரா நொறுங்குது பாத்தீங்களா? அப்புறம் உப்பு காரெல்லாம் கூட கரெக்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்து எப்படி இருக்கு இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க கரெக்டா. இந்த வெயில் நேரத்துல இந்த போட்டு வச்சுக்கிறது நல்லது, நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இன்னும் அடுத்த அரிசி வத்தல் போடலான்னு இருக்கு, அதையுமே ஒரு வீடியோவா போடுறேன் சரிங்களா? மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.